ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற புக்கிங் என்ன அப்படின்னா, திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்க்கான சேவா டிக்கெட் ஒவ்வொரு மாசமுமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்ற அப்டேட் வந்து ரீசெண்டா தான் குடுத்தாங்க. ஸோ இதோட புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இத எப்படி புக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுல ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்லயும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல சேவாஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க பாருங்க. அதுல ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள், திருச்சானூர் டெம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பழைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சேவாஸ் வந்து என்னென்ன ஓப்பன் ஆயிருக்குன்னு செக் பண்றதுக்கு, லாகின் பண்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணலாம். இதுல 2வதா இருக்கு பாருங்க, ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருச்சானூர் சேவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, ஜூலை மாசத்துக்கான சேவா எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டேட்ல உங்களுக்கு வேணுமோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன சேவா அந்த நாள்ல இருக்கோ அது எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. இதுல ரொம்பவே விசேஷம் வந்து இந்த சுப்ரபாத சேவா தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு திருமலையில சுப்ரபாத சேவா வந்து இவ்வளோ நாள் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டைமாவது இந்த பத்மாவதி தாயார் கோவில்ல நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவாவ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நபருக்கு ரூ. 50 தான். ஸோ தாராளமா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் செலக்ட் பண்ணோம்னா, அந்த நாள்ல ஒவ்வொரு சேவாஸ் வந்து இருக்கும். கல்யாணோற்சவம் அப்படின்றது எல்லா நாளுமே வந்து நடக்கும். ஒரு நபருக்கு வந்து ரூ. 250. இதுல வந்து பாருங்க ரூ. 500 பெர்சன்ஸ் அலோடு வந்து 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா 2 பேர் வந்து இந்த ரூ. 500 அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுமே நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் வந்துரும். சப்போஸ் நம்ம ஹோம் பேஜ்லயே லாகின் பண்ணோம் அப்படின்னா, திரும்பவும் இந்த கார்னர்ல இருக்க 3 டாட்ட கிளிக் பண்ணிட்டு, அதுல வந்து நீங்க சேவா அப்படின்ற ஆப்ஷன்ல வந்துட்டு, இங்க பத்மாவதி தாயார் கோவில் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க சுப்ரபாத சேவா வந்து புக் பண்ண போறீங்கன்னா, இதுல டிக் பண்ணுங்க. மேக்ஸிமம் நம்ம 2 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்டின்யூ குடுத்து பேமெண்ட் பண்ற டீடைல்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இப்போ கன்டின்யூ குடுத்துட்டோம் பாருங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி இந்த லாகின் ஐடில நம்ம குடுத்திருக்க டீடைல்ஸ்க்கே புக் பண்ண போறோம் அப்படின்னா, அதே பேர் உங்களுக்கு காட்டும். இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு பண்ண போறோம்னா, மேல இருக்க பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. பில்கிரிமோட நேமு, ஏஜ் அதே மாதிரி மேலா, ஃபீமேலா அண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம ஆதார் கார்டு மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. ஆதார் குடுத்துட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸும், மொபைல் நம்பரும் ஆப்ஷனல் தான். நம்ம குடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. டீடைல்ஸ் குடுத்துட்டு கன்டின்யூ குடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாரி பேஜ் வரும். இதுல கீழ வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க பாருங்க. அதுல நம்ம வந்து எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு பே நவ் குடுத்துக்கோங்க. பே நவ் குடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு வந்து கார்ட் பேமெண்ட் ஆப்ஷனும், ஒண்ணு வந்து நெட் பேங்கிங் ஆப்ஷன் தான் இருக்கும். இதுல யுபிஐ ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட்டபிள் ஆகுதோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பேமெண்ட் டீடைல்ஸ் நீங்க குடுத்ததுக்கு அப்புறமா, இப்போ கார்ட் பேமெண்ட் குடுத்திருந்தீங்கன்னா, கார்ட் பேமெண்ட்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாரி தான் ஸ்டெப் வரும். இதுல வந்து நம்ம குடுக்க வேண்டிய டீடைல்ஸ் என்ன அப்டின்னா, நமக்கு ஒரு ஓடிபி வந்து பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட பேமெண்ட் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கான சேவா வந்து சக்சஸ்ஃபுல்லா புக் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கீழ யுவர் சேவா புக்கிங் இஸ் சக்சஸ்ஃபுல். ப்ளீஸ் யூஸ் த அபோவ் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபார் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் குவாரீஸ் அப்படின்றதும், ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து அதிலேயே குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க வந்து இந்த ரிசிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல சுப்ரபாத சேவாக்கு புக் பண்ணியிருக்கக்கூடிய சேவா டிக்கெட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து குடுத்துருப்பாங்க. என்ன டேட்ல நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். காலையில 3 மணி வந்து ரிப்போர்ட்டிங் டைம் குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து கோவிலுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம யாருக்கு புக் பண்ணியிருக்கோம், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாரி தான் வந்து புக் பண்றது. ஸோ இதுல உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நீங்க வேற ஏதாவது சேவாஸ் வந்து புக் பண்ற மாதிரி இருந்தா கூட தாராளமா புக் பண்ணிக்கலாம். உங்களோட புக்கிங் ரெஃபரன்ஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில இந்த சேவாவோட புக்கிங் வந்து இருக்கு. அதுக்கான ரிசிப்ட்டுமே இங்க இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த சேவா டிக்கெட் வேணும் அப்படின்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் புக் ஆகாதுங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். வேற ஏதாவது கோவில்ல உங்களுக்கு வந்து சேவாஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சேவா ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்க்கலாம். கோவிந்தர சுவாமி டெம்பிள் அதுல ஓப்பன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல எதுவுமே இல்ல. அதே மாதிரி நம்ம வேற எந்த கோவில்கள்லயாவது இந்த மாரி சேவா குடுக்குறாங்களான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாச டெம்பிள் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச டெம்பிள்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூலை லாஸ்ட் வீக்குக்கு. ஸோ என்ன சேவா இருக்கு அப்படின்றத நம்ம இதுல வந்து டேட்ட கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து அபிஷேகம் வந்து மூலவருக்கான அபிஷேகம் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஒரு பர்சனுக்கு 30 ரூபாய். ஸோ நம்ம மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் இது வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதிகமாக நிறைய பேர் புக் பண்ணுறது வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருக்கக்கூடிய சேவா டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பனில் இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோட புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.